ஹாய் காய்ஸ், இந்த வீடியோவில் எப்படி ஐ ப்ராப்பராக ட்ரா பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ஒரு ஐ ட்ரா பண்ணும்போது என்னென்ன பண்ணணும் என்னென்ன பண்ணக்கூடாதுன்னு பார்க்க போகிறோம். லெட்ஸ் கெட் இன்டு த வீடியோ. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஐயோட ஷேப் ரொம்ப முக்கியம். ஸோ அந்த ஷேப் ட்ரா பண்ணையில் ஆல்மண்ட் ஷேப் இருந்தால் போதும் அப்படின்லாம் ட்ரா பண்ணாமல் பர்ஃபெக்டாக ரெஃபரன்ஸ் பிக்சரை பார்த்து கரெக்டாக ஐயோட ஷேப்பை ட்ரா பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஐபால் வந்து ரெண்டு விதமாக வரையலாம். ஒன்று எப்படி இருக்கும்னா பாதி கட்டாக இருக்கும், இன்னொன்று மேல் பகுதி மட்டும் கட்டான மாதிரி இருக்கும். ஸோ இந்த ரெண்டு டைப் ஆஃப் ஐபாலில் இமேஜில் எந்த மாதிரி இருக்கோ அது மாதிரி இந்த ரெண்டு இதில் எதுவோ அதை நீங்கள் ட்ரா பண்ணுங்கள். இப்போ ஒரு ஐபால் பாதி கட்டாகுதா, இன்னொரு ஐபால் மேலே 3/4 கட்டாயிடுது. ஸோ ரெண்டு ஐபாலில் எதுவோ நீங்கள் பார்த்து பர்ஃபெக்டாக ஐபால் ட்ரா பண்ணுங்கள். அதே மாதிரி ஐபால் வரைகிறப்ப கீழேயும் அது கட் ஆகுதா அப்படின்னு பார்த்துட்டு தான் வரையணும். கீழே ஃபில் பால் வருதா இல்லை அதுவும் கட்டாகி வருதான்னு பார்த்துட்டு வரைங்க. அதுக்கப்புறம் மேலே இருக்கிறது கீழே இருக்கிறதெல்லாம் போட்டுக்கோங்க. ஐக்கு சைடில் இப்போ நான் காமிக்கிற இடத்துல மோஸ்ட்லி ஒயிட்டிஷாக தான் இருக்கும். ஸோ மோஸ்ட்லி ஹைலைட்டடாக தான் இருக்கும். அதனால் அந்த இடத்த நம்ம ரொம்ப ஷேட் பண்ணணுன்ற அவசியமே கிடையாது. ஜஸ்ட்டு பிளெண்டிங் ஸ்டெம்பை வச்சு பண்ணையில் லைட்டாக பண்ணால் போதும். நெக்ஸ்ட்டு ஐபாலை ஷேட் பண்ணுறதுக்கு நம்ம பியூபிள் மட்டும் டார்க்காக போட்டு மற்ற எல்லாத்தையும் ஒரே பென்சிலில் ஷேட் பண்ணி அதெல்லாம் பண்ணால் பக்காவாக ரியலிஸ்டிக்காக இருக்காது. ஸோ ரேதர் நம்ம என்ன பண்ணணும்னா டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஹெச்பி பென்சிலை யூஸ் பண்ணி கரெக்டாக அந்த ஐபாலை ஃபீச்சர் பண்ணணும். எப்பயுமே நடுவில் பியூபிள் இருக்கும். ஸோ அந்த பியூபிளை செம்ம டார்க்காக நம்ம கொடுத்துட்டு ஸோ அந்த டார்க் சர்க்கிளை ஃபுல்லாக ரவுண்ட் பண்ணிடக்கூடாது. ஐபாலோட சென்டரில் ரவுண்டில் கண்டிப்பாக ரிஃப்ளெக்ஷன் ஒயிட் கலரில் இருக்கும். ஸோ அந்த ஒயிட் கலர் எங்கே வருதுன்னு பார்த்து அதையும் நம்ம அவுட்லைன் பண்ணிடணும். இமேஜை நல்லா ஜூம் பண்ணிவிட்டு என்னென்ன ஃபீச்சர்ஸ்லாம் இருக்கோ அதெல்லாம் நம்ம ட்ராயிங்லையும் கொண்டு வரணும். மோஸ்ட்லி ஐபால் ரியலிஸ்டிக்காக வந்தாலே பக்காவாக ஐவும் வந்துடும். நான் சென்டரில் இருக்க பியூப்பிளுக்கு செம்ம டார்க்காக இருக்கணுன்றதுக்காக 10B பென்சில் தான் எப்போயுமே யூஸ் பண்ணுவேன். ஸோ நீங்களும் 10B வச்சுருந்தீங்கன்னா அதை யூஸ் பண்ணி செம்ம டார்க்காக கொடுத்துருங்க. இந்த மாதிரி 10B பென்சில் நம்ம யூஸ் பண்ணும்போது டார்க்காக கிடைக்கிறது மட்டும் இல்லாமல் அது ஒரு ரியலிஸ்டிக் லுக்கும் தரும். இப்போ என்னென்ன ஷேட் பண்ணணுமோ அதெல்லாம் ஷேட் பண்ணுங்கள். இப்போ எங்கெல்லாம் ஷேடிங் அதிகமாக இருக்கோ அங்கெல்லாம் 10B பென்சில் 8B பென்சிலை வச்சு ஷேட் பண்ணிவிட்டு மற்ற இடம்லாம் 4B 2B வச்சு ஷேட் பண்ணுங்கள். ஒரு கோட்டிங் முடிச்சதுக்கப்புறமேட்டு பிளெண்டிங் ஸ்டெம்பை வச்சு பிளெண்ட் பண்ணிடுங்க. ஆஃப்டர் தட் அகைன் ஒரு கோட்டிங் கொடுங்க. பிளெண்டிங் ஸ்டெம்பை வச்சு பிளெண்ட் பண்ணிடுங்க. எங்கேயாவது ஹைலைட் வேணும்னா நீடபிள் எரேசரை வச்சு எரேஸ் பண்ணிட்டு அது எரேஸ் பண்ணது தெரியாமல் இருக்க லைட்டாக பிளெண்டிங் ஸ்டெம்பை வச்சு ஷேட் பண்ணி விடுங்க. நெக்ஸ்ட்டு ஐயோட அவுட்லைன் தரோம். ஸோ ஐயோட அவுட்லைன் தரும்போது நான் 8B பென்சில் யூஸ் பண்ணி அவுட்லைன் தரேன். கீழே ஐலாஷஸ் கவர் பண்ணிவிடும். ஸோ கீழே நீங்கள் முன்னாடியே கொடுக்காமல் இருக்கிறது பெட்டர். இப்போ ஐலாஷஸ் எப்படி ட்ரா பண்ணணும்னா ஐ நம்ம மேல் அவுட்லைன் கொடுக்குறோம்ல, ஸோ அதிலிருந்து டவுனில் மேலே போகிற மாதிரி தரணும். அந்த ஐலாஷஸ் உள்ளேருந்து வெளியில் போகிற மாதிரி இருக்கணும். டைரக்ஷன்ஸை பொறுத்து லெஃப்ட் சைட், சென்டர், ரைட் சைடுன்னு ஐலாஷஸோட டிரெக்ஷனும் அதை நோக்கி போகணும். ஐலாஷஸ் 2B பென்சில் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் கூட டார்க்காக கொடுத்துக்கலாம். ஒயிட் கலரே லைட்டாக நம்ம ஷேட் பண்ணும்போது ரொம்ப ரியலிஸ்டிக்காக இருக்கும். இப்போ எதுவும் ஹைலைட் பண்ணணும்னா நீடபிள் எரேசர் யூஸ் பண்ணி ஹைலைட் பண்ணிக்கலாம்.
ஐயோட அப்பரில் வந்து நம்ம ஷேட் பண்ண போகிறோம். ஐக்கு மேலே ஷேட் பண்ணும்போது லைட்டாக ஒயிட் கலரில் அந்த ஷேட் தெரியணும். ஸோ அதுக்காக ஃபுல்லாக டார்க்காக ஷேட் பண்ணாமல் லைட்டாக ஷேட் பண்ணிவிட்டு லைட்டாக ஒயிட் தெரிகிற மாதிரி ஷேட் பண்ணணும். ஐக்கு கீழேயுமே ஒயிட் கலர் லைட்டாக தெரியும். ஸோ அதனால் ஷேட் பண்ணும்போது மேலே ஒயிட் தெரிகிற மாதிரி ஷேட் பண்ணணும். ஃபஸ்ட் லேயர் கொடுத்துட்டு நெக்ஸ்ட் லேயர் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நீடபிள் எரேசர் யூஸ் பண்ணி மேலே லைட்டாக ஒயிட் கலர் வர மாதிரி பண்ணிவிட்டு கூட நம்ம ஷேட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ என்னென்ன ஹைலைட் பண்ணுமோ அதெல்லாம் பண்ணிக்கலாம். நம்ம கரெக்டாக கொடுக்கும்போது ஐ வந்து இன்னும் ரியலிஸ்டிக் லுக் தரும். ஸோ நீங்கள் ஒரு பிகினராக இருந்தீங்கன்னா இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அப்கமிங் வீடியோஸில் இன்னும் எப்படி ரியலிஸ்டிக்காக ட்ரா பண்ணுறதுன்னெலாம் பார்ப்போம்.